வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் எப்படி செய்யலாங்க பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு தோல் நீக்கி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன். ஓரளவுக்கு சின்ன சின்ன பீஸா. இது நம்ம அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், நீங்க ஆயிலையும் செய்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 5-6 பூண்டு பல் தட்டி வச்சிருக்கேங்க. 10-15 சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்துக்கு நீங்க பெரிய வெங்காயம் கூட 1 கட் பண்ணி வச்சுக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை. இதுதான் தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்ப 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. உருளைக்கிழங்க கட் பண்ணதை ஒரு தடவை கழுவிட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிருக்கேன். இது அரை வேக்காடு ஆனா மட்டும் போதும். இப்ப உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்துருச்சு. இப்ப எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எல்லாமே நம்ம வடிச்சு எடுத்துடலாம். இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சாச்சு. கடாய் வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூடவே பூண்டு பல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பூண்டு பல் நல்லா தட்டி வச்சுக்கணும். பாருங்க, இப்போ எல்லாம் மசாலா தூள் 1 by 1 சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் லோ மீடியம்ல வச்சுக்கணும். மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா தூள், இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பத்தலைன்னா கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்திக்கலாம். மிளகுத்தூள் உப்பு கொஞ்சம் பாதி சேர்த்துக்கலாங்க, பாதி கடைசியா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம நல்லா வடிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. இப்போ லோ மீடியம்லேயே நல்லா இதை மசாலா பிடிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் பக்கம் லோ மீடியம்லேயே நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கிட்டா சரியா இருக்கும். பாருங்க, உப்பு பத்தலை, அதனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா மிளகு தூளையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா போதுங்க. இடையில அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கணும். அடிகனமான பாத்திரங்கும் போது நம்மளுக்கு இது அடி பிடிக்காது. இப்போ உருளைக்கிழங்கு மசாலா வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேன். நம்ம 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வைக்கிறதுலையே நம்மளுக்கு மசாலாவெல்லாம் பிடிச்சிக்கும். உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் குறைவாக உபயோகப்படுத்துறவங்க கொஞ்சம் ஆயில் கம்மி செய்துக்கலாம். 1 ஸ்பூன் பக்கம். நல்லா சுவையாக இருக்குங்க. இது நம்ம தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி சாதத்துக்கெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ சுலபமான முறையில் சுவையான உருளைக்கிழங்கு மசாலா வறுவலை நீங்கள் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.